வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய ஹாப்பிராஜ் இந்த படத்தோடைய முழு கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் எப்படியாச்சும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு லட்சியத்தோடு சுற்றிட்டு இருக்க நம்ம படத்தோடைய ஹீரோக்கு அவருடைய அப்பா மூலிமா ஒரு பெரிய சிக்கல் வருது. இந்த படத்தில் நம்ம ஹீரோவுடைய அப்பாவா நம்ம ஜார்ஜ் மரியான் தான் நடிச்சிருக்காரு. அப்பாவால் நம்ம ஹீரோக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வந்திருக்கும், ஏன் நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு லவ்வுமே செட் ஆக மாட்டேங்குது, கடைசியில் அப்பா மூலிமா வந்த அந்த பிரச்சனையை நம்ம ஹீரோ எப்படிலாம் ஹேண்டில் பண்ணாரு, இது எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து காமெடியோட சொல்லி கிளைமேக்ஸ்ல நம்ம கண் கலங்குற அளவுக்கு எமோஷனோட சொன்ன படம் தான் இந்த ஹாப்பிராஜ். சரி வாங்க இப்போ நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே தமிழ்நாட்டில் இருக்க ஒரு அழகான கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஆனந்த்ராஜ்ன்ற ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் தாங்க இந்த படத்தோடைய ஹீரோ. இவனை எல்லாரும் ஹாப்பிராஜ் தான் கூப்பிடுவாங்க. அதுக்கு காரணம் அவனுடைய பேரான ஆனந்த்ராஜ் அப்படியே நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா அதுதான் ஹாப்பிராஜ். ஸோ அதனாலதான் இவனை எல்லாரும் ஹாப்பின்னு கூப்பிடுவாங்க. இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே லட்சியம் எப்படியாவது ஒரு நல்ல பொண்ணா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும். சோ அதுக்காக இப்ப கூட பாத்தீங்கன்னா அவன் ஊரை சேர்ந்த தேன்மொழின்ற பொண்ணை ரொம்ப நாளா இவன் லவ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ற விதமா ஆத்தங்கர ஓரமா கிரீட்டிங் கார்டெல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண அந்த தேன்மொழின்ற பொண்ணும் நம்ம ஹீரோவை பார்த்து, இந்த பார் ஹாப்பிராஜ், நீ நல்லா தான் இருக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் உன்னை என்னால் லவ் எல்லாம் பண்ணி கல்யாணம்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னவா ஒரே குழப்பற, பிடிக்கும்னு சொல்கிற ஆனால் காதலிக்க மாட்டேன்னு சொல்றியே, என்ன காரணம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, இந்த இடத்துல தான் தேன்மொழி ஹீரோவுடைய லவ்வை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரீசனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடிய அந்த ரீசன் இருக்கே, எல்லாத்துக்கும் காரணம் உன் அப்பா தான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. ஏன் என் அப்பா என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, நம்ம ஊர் முழுக்க உங்க அப்பாவை என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்க தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த இடத்துல நம்ம ஹீரோ திரு முழிக்க ஆரம்பிக்கிறாரு. எஸ், நம்ம ஹீரோவுடைய அப்பா இருக்கார்ல, அவர் இந்த ஸ்கூல்ல ஒரு வாத்தியாரா வளம் வந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் அவங்க அப்பாவை அவருடைய பேரை வச்சு கூப்பிடாம அவருக்கு ஒரு அடமொழி பேரை வச்சு கூப்பிட்டு இருக்காங்க. அது என்ன பேர்னா குதிரை முட்டை. இந்த பேரை சொல்லி தான் அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் ஹீரோவுடைய அப்பாவை கிண்டலும் கேலியுமா கூப்பிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே ஹீரோ அப்பாவுடைய கேரக்டரை டீட்டெயிலிங்கா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா இருக்கார்ல, அவரு ஒரு ஸ்கூல் வாதி. அவர் அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் குதிரை முட்டைன்னு கூப்பிட்டு இருக்காங்களே, அதை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காத ரொம்பவே ஒரு கேர் ஃப்ரீயான ஜோவியலான பர்சனா தான் வளம் வந்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோவுடைய அப்பாவை இது நாள் வரைக்கும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. எவன் நம்மள எந்த பேரை வச்சு எப்படி கேள்வி பண்ணி கூப்பிட்டா நமக்கு என்ன, நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாதிரி ஹாப்பிராஜோட அப்பா ஒரு பக்கம் ரொம்ப கேஷுவலா கேர் ஃப்ரீயா வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவன் லைஃப்லயே அவனுக்கு மிகப்பெரிய எதிரி அது நம்ம ஹீரோ அப்பாவுடைய பட்ட பேரான குதிரை முட்டை. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோவை எல்லாரும் குதிரை முட்டையோட பையன்டா அப்படின்ற மாதிரி கிண்டலும் பண்ணுவாங்க. அது போக இந்த ஊர்ல இருக்க யார்கிட்ட போயிட்டு குதிரை முட்டை வீடு எங்க இருக்குன்னு கேட்டா அசால்ட்டா அட்ரஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஹீரோவுடைய அப்பாவை ஓட்டிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க குடும்பத்தையே ஒரு மாதிரி ஜோக்கர் குடும்பமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதனாலதான் நம்ம ஹீரோ எந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணாலும் லவ் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன்றாங்க. சரி ஓகே, இந்த தென்மொழின்ற பொண்ணாச்சு நம்மளோட லவ் ஏத்துக்குன்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஆத்தங்கர ஓரமா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா அதுக்கு அந்த பொண்ணு கொடுக்க ஒரு ரீசன், அப்பாவுடைய பட்ட பேரான குதிரை முட்டை. நாளைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டாலும் உன்னை எல்லாரும் எப்படி குதிரை முட்டையோட பையன் கூப்பிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி என்னையும் குதிரை முட்டையோட மருமகள் தானே கூப்பிடுவாங்க, எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, கடுப்புல நம்ம ஹீரோ அந்த பொண்ணை மறைச்சிட்டு அங்கிருந்து வந்துடுறாரு. இந்த மாதிரி நம்ம ஹீரோ லைஃப்ல பல தோல்விகளை ஹீரோவுடைய அப்பா அடமொழியால அனுபவிச்சுட்டு இருக்காரு. அன்னைக்கு ராத்திரியே ஃபுல்லா சரக்கு அடிச்சு ஹீரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான அதிர்ச்சி கால் பண்ணி, தேன்மொழியும் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா மச்சா, அவ்வளவுதான், நான் வேஸ்ட், நான் எதுக்கு வாழணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப டவுனா பேச, டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, அழகில்லையா அறிவில்லையா, கவலையப்படாத மச்சான், உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு உன் லைஃப்ல வரும் அப்படி இப்படின்னு அதிர்ச்சியும் ஒரு பக்கம் மனசை தேர்த்ததுக்காக அட்வைஸா கொடுத்துட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோவுடைய மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. இப்படியே போயிட்டு இருக்கும்போதுதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தோடுது. இதே கிராமத்திலே குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு இருந்தா நமக்கு லவ்வும் செட் ஆகுது, லைஃபும் செட் ஆகுது. ஸோ அதனால எப்படியாவது வெளியூருக்கு வேலைக்கு போயிடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். தொடர்ந்து பெங்களூர்ல இருக்க சில கம்பெனிகளுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். கடைசியா பெங்களூர்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. உடனே இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்றான். இது நாள் வரைக்கும் இவனை வெளியூருக்கெல்லாம் வேலைக்கே உங்க அப்பா அனுப்பினதே இல்லை. ஆனா முறையா ஒரு கம்பெனியோட ஆஃபர் லெட்டரோட போய் நிக்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவும் வேலைக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஒரு வழியா நம்ம ஹீரோ அவன் கிராமத்தை விட்டு பெங்களூர் சிட்டிக்கு வந்து சேர்றாங்க. அவ்வளவுதாங்க, இதுக்கு அப்புறம் நம்மளோட லைஃப் நம்ம கையில, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சூப்பரா மாத்த போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நம்ம ஹீரோ பெங்களூர் சிட்டிக்கு வந்து இறங்குறான்.
என்னதான் இவன் சிட்டிக்கே வந்தாலும் ஒரு கிராமத்து பையன் தானே, அதனால அந்த ஊர் அந்த ஊருடைய கல்ச்சர் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டோட பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் ஜாயின் பண்ண போற அந்த ஆஃபீஸ்க்கும் வந்து சேர்றான். அந்த ஆஃபீஸ்ல சீனியர் நமக்கு ஹீரோக்கு ஃப்ரெண்ட் ஆகுறாரு. அந்த சீனியர் கேரக்டர்ல நம்ம மதுரைமுத்து தான் நடிச்சிருக்காரு. நம்ம ஹீரோடைய ட்ரெஸ்ஸிங், ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்த உடனே மதுரைமுத்து கண்டுபிடிச்சாரு பையன் டிக்காட்ல தான் பெங்களூருக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேலைக்கு ஜாயின் பண்ணதுல இருந்தே என்ன லட்சியத்தோட அவன் கிராமத்தை விட்டு சிட்டிக்கு வந்தானோ அந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறான். அது வேற எந்த லட்சியம் இல்லைங்க, எப்படியாவது ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி லவ் பண்ணும். ஸோ அதுக்காக ஒவ்வொரு பொண்ணுக்கிட்டையா பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் எல்லா பொண்ணுங்களையும் இவனை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் இவனுடைய பழைய ஸ்டைல் லவ் ப்ரொபோசல். ஏன்னா நம்ம பையன் இப்போத்த ஜென்சி ட்ரெண்டிங்கே வரல, இன்னும் பழைய 80s 90s ஸ்டைலையே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனாலே பையனை பூமர்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படி எல்லா பக்கமும் நம்ம ஹீரோ முக வாங்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்க அப்போதான் அவன் ஆஃபீஸில் காவியான்ற ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு எல்லார் கூடயும் பேசுறது பழகிறது அது எல்லாமே நம்ம ஹீரோக்கு பிடிச்சி போயிடுது. இந்த காவியான்ற பொண்ணு தான் இந்த படத்தோடைய ஹீரோயின். இவங்க நம்ம ஹீரோ வேலை செய்யற ஆபீஸ்ல ஹீரோ மாதிரி ஒரு சாதாரண எம்ப்ளாய் கிடையாது. அவங்க ஒரு டீம் லீடரு. ஹீரோவை விட 10 மடங்கு சம்பளம் அதிகம். அவங்கள பார்த்ததுமே நம்ம ஹீரோ ஃபிக்ஸ் ஆயிடுறான், எப்படியாவது இவங்களை பேசி கரெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க தான் டீம் லீடர்னு தெரிஞ்சதும் டவுட் தான் அப்படின்ற ஒரு மனநிலையும் அவனுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும் போது தான் ஒரு நாள் ஹீரோயின் எல்லா எம்ப்ளாயிஸும் கூப்பிட்டு உட்கார வச்சு ப்ராஜெக்ட் மீட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் மீட்டிங்ல அவங்க அந்த ப்ராஜெக்டை பற்றி டீட்டெயிலிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ அது எதையுமே காது கொடுத்து கேட்காம ஹீரோயினையே வெறிக்க பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்படி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அதை நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு இவ்வளோ நேரம் இந்த ப்ராஜெக்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், உங்களுக்கு என்ன புரிஞ்சோ அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி முன்னாடி கூப்பிட்டு நிற்க வைக்க அவ்வளோதாங்க நம்ம ஹீரோ பதற ஆரம்பிச்சிடறாரு. அப்படியே பதட்டத்தோடவே தனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம ஹீரோ சொல்ல இந்த இடத்துல நம்ம ஹீரோ பயங்கரமாக அசிங்கப்படுத்துவாங்கன்னு பார்த்தா ஆனால் அதுதான் இல்லை. நம்ம ஹீரோயின் ஹீரோவை தட்டி கொடுத்து பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணீங்க சூப்பருங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அனுப்புறாங்க. இது வரைக்கும் ஹீரோவை எல்லா பொண்ணுங்களும் மொக்கதான் பண்ணிருப்பாங்க. ஆனா முதல் முறையா ஒரு பொண்ணு என்கரேஜ் பண்றதெல்லாம் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தொடர்ந்து ஹீரோயின் கூட டிராவல் பண்றாரு. நம்ம ஹீரோனும் அதே மாதிரி தான் ஹாப்பிராஜ் கூட ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய அந்த இன்னசென்ட்டான பேச்சு அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதுல குறிப்பா நம்ம ஹீரோ அவன் கிராமத்தில் இருக்க அவன் குடும்பத்தை பற்றியும் அவங்க அப்பாவை பற்றியும் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அப்படியே மறைச்சதான் இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு ஹீரோயின் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் எப்போ நம்ம ஹாப்பிராஜோட லைஃப்பில் வந்தாங்களோ அப்போதுலேருந்து ஹீரோடைய லைஃப் டோட்டலாக அப்படியே கலர்ஃபுல்லாக மாறுது. என்னதான் நம்ம ஹீரோ சிட்டிக்கே வந்தாலும் பார்த்த உடனே கிராமத்தான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தானே அவனுடைய காஸ்டியூம் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ அதை முதல்ல நம்ம ஹீரோயின் சேஞ்ச் பண்ணுறாங்க. முதல்ல இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, வா நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட்டிட்டு ஷாப்பிங் போகிறாங்க. அவனை டோட்டலாக சிட்டி ஸ்டைலுக்கு மாற்றுறாங்க. நாளுக்கு நாள் நம்ம ஹீரோ அவன் கிராமத்தான்றதே மறந்துட்டு ஒரு சிட்டி காயா ஹீரோயின் கூட ஜாலியாக சுத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் எத்தனை முறை ஹீரோவுடைய ஃபேமிலியை பற்றியும் அவங்க அப்பாவை பற்றியும் கேட்டாலும் பைபிளை மூச்சே விடாம அதை அப்படியே அவாய்ட் பண்ணி ஏதாவது ஒரு டாபிக்கை டைவர்ட் பண்ணி அப்பா அவங்க ஃபேமிலி அந்த ஊரை பத்தி சொல்லாம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். இப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு பழகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த ஆபீஸ்க்கு வந்த கொஞ்ச நாள்லயே ஆபீஸ் பயங்கரமா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு முக்கிய காரணம் ஹீரோ கொடுக்கக்கூடிய ஐடியாஸ். ஸோ அதனாலே நம்ம ஹீரோவை எல்லாரும் பாராட்டுறாங்க. பையன் ப்ராஜெக்ட் எல்லாம் பக்காவா பண்றான்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல எல்லாரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. அதுலயும் குறிப்பா நம்ம ஹீரோயின் ஹீரோ கூடவே ஃப்ரெண்ட்லியா பழகிறது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருக்குள்ளயும் காதல் மலர ஆரம்பிக்குது. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட அவங்க அப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இங்க இருந்தாங்க கதை சூடு பிடிக்கும் போது நம்ம ஹீரோயினோட அப்பாவா யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தா 90s காலத்து சாக்லேட் பாயான அப்பாஸ். அவர் தாங்க இந்த படத்துல நம்ம ஹீரோயினுக்கு அப்பாவை நடிச்சிருக்காரு. மனுஷன் அந்த ஹை கிளாஸ் அப்பாவா சூப்பரா நடிச்சிருப்பாரு. சரி இப்ப இந்த கதைக்கு வருவோம். ஹீரோயின் அவங்க அப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஒரு சாதாரண நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்த பொண்ணு கிடையாது, பயங்கர ரிச்சான ஃபேமிலி. அப்படியே நம்ம ஹீரோ மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்க கிராமம், அவங்க கிராமத்துல இருக்க அவங்க அப்பா, அவங்க ஃபேமிலி, ஊரே அவங்க அப்பாவை குதிரை மூட்டன் பட்ட பேர் வச்சு கேலி பண்ற அந்த விஷயம் இது எல்லாம் தான் ஓடிட்டு இருக்கு. எக்காரணத்து கொண்டும் இவங்க கிராமத்தை பத்தியும் இவங்க ஃபேமிலியை பத்தியும் அதுலயும் குறிப்பா இவங்க அப்பா இவங்க அப்பாவுடைய அடமொழி இது எதுவுமே ஹீரோனுக்கு தெரியாம பார்த்துட்டா மட்டும்தான் இந்த லவ் நமக்கு சக்சஸ் ஆகுன்ற மாதிரி அப்படியே நம்ம ஹீரோ அவங்க அப்பாவுடைய சாப்டரே ஸ்கிப் பண்ணிட்டு ஹீரோயின் கூட சுத்திக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் பர்த்டே. வீட்டுல கேக் கட்டிங் பார்ட்டி. ஹீரோவை ஹீரோயின் இன்வைட் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்காக ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் வாங்கிட்டு முதல் முறையா ஹீரோயின் வீட்டுக்கு போனா நல்லா ரிச் ஃபேமிலி வந்திருக்கவங்க எல்லாரும் பெரிய பெரிய பணக்காரங்க. அவங்க வாங்கிட்டு வந்திருக்க கிஃப்ட் எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கு. இதுக்கு நடுவில் நாம வாங்கிட்டு வந்திருக்க இந்த கிஃப்ட் எல்லாம் எடுபடாது போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்திருக்க கிஃப்ட்டை அப்படியே டோட்டலா மறைச்சிடறான். ஹீரோயின் பர்த்டே ஃபங்க்ஷன்ல தான் முதல் முறையா நம்ம ஹீரோயின் அப்பாவான அப்பாஸ் சந்திக்கிறான். ஆனா அப்பாஸ்க்கு நம்ம ஹீரோவை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட நம்ம ஹீரோ பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருப்பாங்க. குறிப்பா ஹீரோ அவங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான்
பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு அந்த விஷயம்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப டேலண்டடான பையன் தொடர்ந்து இவனை பத்தியே பேசுறாங்களே சொல்லிட்டு ஒருவேளை நம்ம பொண்ணு இவனை லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்பாஸ் நம்ம ஹீரோ பார்த்ததுமே யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு. இப்போ ஹீரோனோட பர்த்டே பார்ட்டில கேக் கட்டிங் கிஃப்ட் ஷேரிங் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே ஹீரோயின் ஹீரோவை பார்த்து ஏ ஹாப்பி நீ எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு நம்ம கேட்க வாங்கிட்டு வந்திருக்கேன் அது ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் கடைசியா அவனுக்கு போகும்போது தரேன் அப்படின்னு நம்ம சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். இப்படியே அந்த பர்த்டே பார்ட்டி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இங்கதாங்க இந்த படத்துல ஒரு திருப்பு முனை. இந்த பார்ட்டில வச்சு நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்ற ஒரு தைரியத்தோட தான் வந்திருப்பான். ஆனா இவங்க ரொம்ப பாஷா பணக்கார குடும்பமா இருக்காங்களே இந்த பொண்ணு எங்க இருந்து நம்மளுடைய லவ் அக்செப்ட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணாமலே தயக்கத்தோட நின்றுட்டு இருக்க. ஆனால் ஹீரோவை பற்றி ஹீரோயின் அப்பாவான அப்பாஸ் வந்து அங்கே இருக்க ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் பயங்கரமாக புகழ்ந்து பேசுகிறாரு. அந்த பையன் இருக்கானே ரொம்ப ஸ்மார்ட், கம்பெனியில் ஜாயின் பண்ண சில மாதங்கள்லே கம்பெனி எங்கேயோ கொண்டு வந்துட்டான். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் காவியாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே தாங்க நம்ம ஹீரோக்கு ஒரு சடன் சர்ப்ரைஸ் ஹீரோயின் கொடுக்குறாங்க. எஸ் நம்ம ஹீரோ தான் ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இந்த பார்ட்டிக்கே வந்திருப்பாரு. ஆனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ட்விஸ்ட் கொடுக்குற விதமாக எல்லார் முன்னாடியும் நம்ம ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்களா? ஆமாங்க, இது நம்ம ஹீரோ லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய மிராக்கிள். இது நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட கனவுல கூட எதிர்பார்க்கல. ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. அது அவனால் சந்தோஷமா ஏற்றுக்கூட முடியல. கட் பண்ணா ரெஸ்ட் ரூமுக்கு வந்து பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறான். நான் யாரு, என் குடும்பம் என்ன, என் ஊர்ல என் குடும்பத்தை பத்தி எப்படி பேசுவாங்க, என் அப்பாவை பத்தி எப்படி பேசுவாங்க, இது எதுவுமே இது நாள் வரைக்கும் ஹீரோனுக்கு தெரியாம பார்த்துக்கிட்டோமே. நாளைக்கு இதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா இவளும் நம்மளை விட்டு போயிடுவாளோ, அப்படி இவளும் நம்மளை விட்டு போயிட்டா அவ்வளவுதான், நம்மளால தாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஓவரா திங்க் பண்ணி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு 2 நாள் ஆஃபீஸ் போகாமலே விட்டுறான். உடனே ஹீரோக்கு கால் பண்றாங்க. என்னடா நானா வாண்டடா வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணது எதுவும் தப்பா எடுத்துட்டு போல, என்ன பிடிக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, சேச்சா அப்படிலாம் இல்லை, உன்னை போய் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? இல்லை இது நாள் வரைக்கும் ஹாப்பி ராஜ்ன்ற என்னை மட்டும் தான் உனக்கு தெரியும். எனக்கும் ஊர்ல ஒரு குடும்பம் இருக்கு. அவங்க யாரு என்ன எதுவுமே பார்க்காமலே நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ ஃபோனில் சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின்கா. ஏன்டா அப்படிலாம் பேசுற? உன் குடும்பத்தை எனக்கு எப்படி பிடிக்காம போகும்? சரி உன் அப்பா அம்மா உன் ஃபேமிலி எனக்கு காட்டு அப்படின்னு மாதிரி ஹீரோயின் கேட்க உடனே நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலியோட போட்டோ எடுத்து அனுப்புறான். அந்த போட்டோவை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஹே அழகான ஃபேமிலி, என்னடா உனக்கு இதில் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலாக நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மா ஒரு மாதிரி பட்டி காட்டானா அவங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் கேலி கிண்டலும் பண்ற வகையில் தானே இருக்காங்க. ஸோ அதனால ஹீரோயினும் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க, அதனாலே நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி இன்செக்யூரிட்டி ஃபீல்டில் தான் நம்ம ஹீரோ அந்த போட்டோவே அனுப்பியிருப்பான். ஆனால் ஹீரோயின் அதை அப்படியே டோட்டலாக பாசிட்டிவாக மாற்றுறாங்க. அவ்வளோதான், ஹீரோ பயங்கர ஹாப்பி ஆயிடுறான். அப்போ உனக்கு என் ஃபேமிலி உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா சரி ஓகே, 2 வீட்டையும் பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவன் லவ் மேட்டரை முறையா இவங்க அப்பா கிட்ட ரிவீல் பண்றான். இந்த மாதிரி பெங்களூர்லேயே வேலை செய்யற இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், கல்யாணமும் பண்ணிக்கலான்னு இருக்கும். ஸோ அதனால பொண்ணுடைய அப்பா கிட்ட பேசுறதுக்காக நீங்க வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கால் பண்ணி கூப்பிட, நான் மட்டும் எப்படி வருது, நம்ம சாதி சனம் எல்லாரையும் கூப்பிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவோட ட்விஸ்ட் கொடுக்குற விதமா அடுத்த நாளே ஹீரோடைய அப்பா கிராமத்துல இருந்து அவனுடைய சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அப்போதான் முறையா ஹீரோயின் அப்பாவான அப்பாஸ் வந்து ஹீரோ ஃபேமிலியை பாக்குறாங்க. எல்லாரும் நல்லா கெட்டாமிஸை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் முழு ஆட்டை முழுசா முழுகிற மாதிரி பயங்கரமா இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்ல ஹீரோயின் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பயங்கர பாஷா ஹை கிளாஸ்ல இருக்காங்க. இப்படி இந்த 2 ஃபேமிலியும் டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கு. அதுலயும் குறிப்பா நம்ம ஹீரோடைய அப்பா இருக்கார்ல, அவர் பேசுற விதம் எல்லாமே எல்லாரும் அவரை கிண்டல் பண்ற விதத்துல தான் இருக்கு. ஸோ இதனால ஹீரோயின் அப்பாவுக்கு சுத்தமா அது எதுவுமே பிடிக்கல. அடுப்புல நம்ம ஹீரோயின் அப்பா அப்பாஸ் இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோடைய அப்பாவை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப அசிங்கப்படுத்துற விதமா, உனக்கெல்லாம் என்னையா தகுதி இருக்கு, என் வீட்டு பொண்ணு கேட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி எல்லார் முன்னாடியும் பயங்கரமா அசிங்கப்படுத்திடுறாரு. அவர் அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பேசுறதுக்கு காரணமே அப்பாஸ் கூட இருக்கக்கூடிய அந்த பாஷான ரிலேட்டிவ்ஸ் தான். அவனுக்கு தான் ஏன்பா உன் பொண்ணை போயிட்டு இந்த மாதிரி காட்டு குடும்பத்திலேயே கட்டி கொடுக்க போற அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பானுங்க. இதனால ஹைப்பரான அப்பாஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம ஹீரோவுடைய அப்பாவை எல்லாரும் முன்னாடியும் பயங்கரமா அசிங்கப்படுத்தி ஸ்டேட்டஸ் கிட்டஸ் எல்லாம் பேசி வீட்டுல இருந்து அனுப்பிடுறாரு. அவ்வளவுதாங்க, இதை நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கட் பண்ணா அடுத்த நாளே நம்ம ஹீரோவுடைய அப்பா இருக்கார்ல, அவரு ஹீரோயின் அப்பா அப்பாஸை விடுற மாதிரி கிடையாது. ஸ்டேட்டஸை பத்தி பேசி நம்மளை அசிங்கப்படுத்தினால தான் யாருன்னு நான் காட்டுறன்ற மாதிரி அடுத்த நாளே ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு உன் சொத்து மதிப்புக்கும் என் சொத்து மதிப்புக்கும் சோடி போட்டு பார்த்தோமா அப்படின்ற மாதிரி ஹீரோ அப்பா ஹீரோயின் அப்பா இவங்க 2 பேருடைய சொத்து மதிப்பை கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி இவங்க கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இங்க தாங்க காதிலே ஒரு பெரிய ட்விஸ்ட். ஆரம்பத்திலேருந்து ஹீரோயின் அப்பா தான் ஒரு பெரிய ரிச் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி பிம்பத்தை காமிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே ஹீரோயின் அப்பாவை விட நம்ம ஹீரோவுடைய அப்பா கிட்ட தான் அதிக அளவுல சொத்தும் பணமும் சேர்த்து வச்சிருக்காரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கே புதுசா இருக்கு, ட்விஸ்டா இருக்கு. என்னடா அது, நம்ம அப்பா 10 பைசா செலவு பண்ணாம இப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஹீரோயின் அப்பாக்கே டஃப் கொடுத்துருக்கானே அப்படின்றவ நம்ம ஹீரோ மலைச்சு போய் பார்க்க
அங்கே ஸ்பாட்டில் நம்ம ஹீரோவுடைய அப்பா இருக்கார்ல, அவர் நேராக அப்பாஸை கூப்பிட்டு, இங்கே பாரு, உன்னை விட என்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது, ஆனால் நான் அது ஒருபோதும் வெளியில் காமிச்சிக்க மாட்டேன். கோட் சூட் போட்டவங்ககிட்ட தான் பணம் இருக்கும், எங்களை மாதிரி வேட்டி சட்டை போட்டவங்ககிட்ட பணம் இருக்காது மட்டும் நினைச்சிடாத. நாங்கள் யாரும் எங்ககிட்ட இருக்கிறத வெளியில் காமிச்சிக்க மாட்டோம். என்கிட்டே ஸ்டேட்டஸை பற்றி பேசிட்டல நீ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மாசா பஞ்சுடைய இலக்கான அழிக்க அவ்வளோதாங்க. அப்பாஸே ஆடி போயிடுறாரு. நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் மாஸ் காட்டுன்ற பேரில் டோட்டலாக நம்ம ஹீரோவுடைய காதலுக்கு பெரிய டைம் பாம்பு வச்சுட்டு வந்துடுறாரு. அவ்வளோதான், ஹீரோ ஹீரோயின்குள்ள பிரேக்கப் ஆயிடுது. இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்கள் கொட்டி கிடக்கு. நம்ம ஹீரோவுடைய அப்பாவால் நடந்த அந்த பிரேக்கப் திரும்ப ஒன்று சேர்ந்துச்சா, நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை புரிஞ்சுக்கிட்டாரா, கடைசியில ஹீரோ ஹீரோனோட ஃபேமிலியும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்கன்றத கிளைமேக்ஸ்ல ஒரு செமையான ட்விஸ்டோட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஹீரோ ஹீரோயின்குள்ளேயும் பிரேக்கப் ஆகிடுச்சு. எது நம்ம ஹீரோ நடக்கக்கூடாதுன்னு நினச்சானோ அது நடந்துடுச்சு. அந்த சோகத்தோடவே நம்ம ஹீரோ அவன் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறத ஹீரோனால புரிஞ்சுக்க முடியுது. இன்ஃபேக்ட் பொண்ணு கேட்டு வந்து நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி பண்ண அந்த கலாட்டா, அந்த டைமில் நம்ம ஹீரோயின் கூட என்ன உன் ஃபேமிலி இப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தரக்குறவாக பேசியிருப்பாங்க. ஸோ இதனால் நம்ம ஹீரோ ரொம்ப மனசொடைஞ்சு போயிருப்பாரு. சே, என்ன இருந்தாலும் நம்ம அப்படி பேசியிருக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே நாட்கள் மெதுவாக ஓட ஆரம்பிக்கிறது. திரும்பவும் நம்ம ஹீரோவும் ஹீரோனும் பழையபடி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிக்கும் போது தான் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதல் இன்னும் செத்து போல. ஸோ அதனால நம்ம ரெண்டு குடும்பத்தையும் எப்படியாவது சமாதானப்படுத்தி நம்ம திரும்பவும் ஒன்று சேரணும். அது நடக்கணும்னா எங்க அப்பா பேசணும் தப்பு தான், உங்க அப்பாவும் ஸ்டேட்டஸ் பத்தி பேசுறதுனாலும் தப்பு தான். ஸோ ரெண்டு அப்பாக்களையும் மாற்றி மாற்றி சாரி கேட்க வச்சுட்டா சமாதானமாகி கடைசியாக கல்யாணத்தில் போய் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோனும் பிளான் பண்ணாங்க. சரி, ஓகே, முதல்ல நான் என் அப்பா அம்மாவை கூட்டிட்டு உங்கள் ஊருக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன். அங்கே வச்சு உங்கள் அப்பா என் அப்பா கிட்ட சாரி கேட்கட்டும், என் அப்பா உங்கள் அப்பா கிட்ட சாரி கேட்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பிளான் பண்ணி தான் அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு நம்ம ஹீரோவுடைய சொந்த ஊரான அந்த கிராமத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்படியே அந்த கிராமத்துக்கு வந்ததும் இவ்வளோ நாள் சிட்டி லைஃப்பில் இருந்த நம்ம ஹீரோயின் ஃபேமிலிக்கு அந்த வில்லேஜ் லைஃப் ரொம்ப பிடிச்சி போயிடுது. இயற்கையான காற்று, இங்கே பார்த்தாலும் தண்ணி, பச்சை பசேல்னு வயல், இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் ஃபேமிலிக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனால் இருந்தாலும் ஹீரோவுடைய அப்பாக்கும் ஹீரோயின் அப்பாக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த ஈகோ பிரச்சனை மட்டும் இன்னும் ஓயவே இல்லை. நம்ம ஹீரோவும் ஹீரோனும் தொடர்ந்து பல முயற்சிகள் எடுக்கிறாங்க, எப்படியாச்சும் ரெண்டு அப்பாக்குள்ளேயும் மாற்றி மாற்றி பேசிக்க வச்சு சாரி கேட்க வச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா பிளானும் தோல்வியிலே போய் முடியுது. அவ்வளோதான், இது எதுவும் செட் ஆகாது, நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டேன்றாங்களே சொல்லிட்டு எல்லா முயற்சிகளையும் இவங்க ரெண்டு பேரும் கைவிட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இது வேலைக்காகாது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரவே முடியாது, நாங்கள் எங்கள் ஊருக்கே கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முடிவுக்கு வந்துடுறாங்க. அந்த சமயம் தான் நம்ம ஹீரோவோடைய அப்பா கொஞ்சம் இறங்கி வந்து நம்ம ஹீரோயின் அப்பாவான அப்பாஸை ஆத்தங்கரை கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசிக்கும் போது தான் இவர் சின்ன வயசுல எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அதே மாதிரி அப்பாஸும் அவர் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தாரு, இது எல்லாத்தையும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஷேர் பண்ணிக்கும் போது தான் நம்ம அப்பாஸோடைய குடும்பம் என்னதான் பிறக்கும் போதே பணக்கார வீட்டு பையனாக பிறந்திருந்தாலும் பிஸ்னஸில் பயங்கர லாஸ் ஆகிருக்கு. நம்ம ஹீரோயின் அவருக்கு பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க லைஃப்பில் திரும்பவும் பழையபடி பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் இவர் ஒரு பக்கம் ஷேர் பண்ணிட்டு இருக்க, அதே சமயம் நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் இந்த ஊர்லேயே முதுகு பின்னாடி நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க, நான் அதை எதையுமே கண்டுக்க மாட்டேன், எப்போவுமே நான் எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் பண்ணிட்டு இருப்பேன், யார் பேசுறதையும் நான் காதில் வாங்கிக்க மாட்டேன், அதனால தான் என்னால் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் காரணம் என் அப்பாவும் என் கூட பிறந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு கதையை சொல்கிறாரு. அது என்னன்னா, இவர் கூட பிறந்தவங்க இவங்க அப்பா எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் உடல் ரீதியில் ஊனமாக இருக்கும். அதனாலே இவங்க கூட பிறந்தவங்களுக்கு யாருக்கும் கல்யாணமும் ஆகலை, ஊனமுற்ற ஒரு குடும்பம்ன்ற மாதிரி இவங்க எல்லாரையும் ஒரு மாதிரி தான் பார்த்து வந்துருக்காங்க. கடைசியாக நம்ம ஹீரோவுடைய அப்பா பிறக்கும் போது கூட பிறந்த உடனே குழந்தை அழகா பிறந்திருக்கா, கருப்பா சேவப்பா, இது எதையுமே அவங்க அப்பா பார்க்கலையாம். அதுக்கு பதிலா கை கால்லாம் நல்லா இருக்கா, அதை மட்டும் தான் பார்த்தாராம். இவர் குள்ளமா இருக்குன்ற ஒரே காரணத்தினாலே இந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பட்ட பேர் வச்சு கூப்பிட்டு இருக்காங்களே, அது எதையுமே இவர் கேர் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு காரணமும் ஒரு குடும்ப பின்னணி தான் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பேசிட்டு கடைசியா அவரு யோசிக்காம தான் பையனுக்காக தன்னுடைய ஈகோ எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு ஹீரோயின் அப்பாவான அப்பாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டுறாரு. ஹீரோயின் அப்பாவும் சாரி கேட்டதும் அவரும் டோட்டலா எமோஷன் ஆயிடுறாரு. நம்ம ரெண்டு பேருடைய சண்டையால நம்ம பசங்க எதுக்காக பாதிக்கப்படணும், அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு குடும்பமும் முடிவு பண்ணிடுறாங்க. இது இவ்வளோ ஸ்மூத்தா சிம்பிளா முடியும்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடைசியா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து கோலாகலமா கல்யாணமும் முடியுது. அப்படி கல்யாணம் முடிஞ்ச கையோட ஹீரோவையும் ஹீரோயினையும்
ஹீரோவையும் ஃபாரின்ல செட்டில் பண்றதுக்கு அவங்க அப்பா எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோ அந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து தனக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க தான் அப்பாவை இப்பதான் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கான். இன்ஃபேக்ட் இது வரைக்குமே நம்ம ஹீரோவோடைய அப்பா தான் ஹீரோயின் அப்பா கிட்ட சாரி கேட்டிருப்பாரே தவிர ஹீரோயின் அப்பாவான அப்பாஸ் நம்ம ஹீரோவுடைய அப்பா கிட்ட சாரி கேட்டிருக்கவே மாட்டாரு. இந்த விஷயத்தையே நம்ம ஹீரோ இப்பதான் ரியலைஸ் பண்றான். சே, நம்ம எவ்வளவு சுயநலமா இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி தான் அப்பா கிட்ட போயிட்டு மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறான். அப்படி பேசும்போது தான் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அப்பாவை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பாவை அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் குதிரை முட்டைன்னு பட்ட பேர் வச்சு கூப்பிட்டு இருக்கானுங்களே, அப்பா எந்த ஊர்லப்பா குதிரை முட்டை போட்டிருக்கு இப்படி ஒருத்தன் சொல்றானா அவன் தான் முட்டாள், இப்படி மூலையில்லாத முட்டாளுங்க கிண்டல் பண்றதுக்காகலாம் நம்ம வருத்தப்பட்டு இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க அப்பா பயங்கர பிலாசபிக்கலா பேசுறாரு. இவ்வளவு நாள் இவருடைய இன்னொரு சைடு நம்ம பார்க்காம விட்டோமே அப்படின்ற நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்றான். சரி, ஓகே, நீ போயிட்டு உன் ஒய்ஃபோட சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வழி அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோவும் தான் ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஃப்ளைட் ஏறும்போது தான் இவனுடைய அப்பா இவனுக்காக கொடுத்து அமைச்சிருக்கக்கூடிய பொருள் எல்லாம் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் அதில் ஒரு பழைய ட்ரெயின் டிக்கெட் இருக்குது. அந்த ட்ரெயின் டிக்கெட் பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு அவனுடைய சின்ன வயசு ஞாபகம் வந்துடுது. சின்ன வயசுல நம்ம ஹீரோவுடைய அப்பா ஹீரோ கூட்டிட்டு தாஜ்மஹால் கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறி இருப்பாங்க. நான் பாதியிலே வண்டியிலேருந்து இறங்கி நம்மளால இன்னைக்கு தாஜ்மஹாலை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாரு. அந்த சம்பவம் நம்ம ஹீரோ மைண்டுக்குள்ள அந்த டிக்கெட்டை பார்த்ததும் ஓடிக்கிட்டே இருக்கு. அதே ட்ரெயின் டிக்கெட்டை நம்ம ஹீரோயின் அப்பாவான அப்பாஸும் பார்க்குறாரு. அந்த ட்ரெயின் டிக்கெட் பார்த்ததும் ஹீரோயின் அப்பா பயங்கர எமோஷன் ஆகிறாரு, ஷாக் ஆகிறாரு. இங்கே தாங்க கதையிலே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. நம்ம ஹீரோவை சின்ன வயசில் அவங்க அப்பா தாஜ்மஹால் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறி இருப்பார், ஆனால் பாதிலே இறங்கியிருப்பார்ல, அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை இந்த இடத்துல நம்ம அப்பாஸ் ஓட்டுறாப்புல. ஹீரோவை எப்படி அவங்க அப்பா தாஜ்மஹாலை கூட்டு போய் காட்டணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினில் ஏறினாரோ அதே ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காத ஒரு காதல் ஜோடி அந்த ட்ரெயினில் டிடிஆர் கிட்ட மாட்டிகிட்டு இருப்பாங்க. டிக்கெட் இல்லைன்னா கீழே இறங்குங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்த அப்போ அந்த ஸ்பாட்டில் நம்ம ஹீரோவுடைய அப்பா தான் அவங்க தாஜ்மஹாலை பார்க்கறதுக்காக போகிறதுக்காக எடுத்து வச்சிருக்க அந்த 2 டிக்கெட்டை அந்த காதல் ஜோடிக்காக கொடுத்துட்டு இவங்க பாதியிலே இறங்கியிருப்பாங்க. அப்படி ஹீரோவோடைய அப்பா டிக்கெட் கொடுத்து ஹெல்ப் பண்ண அந்த காதல் ஜோடி வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோனோட அப்பா அம்மா தான். அன்னைக்கு உங்கள் அப்பா மட்டும் அந்த டிக்கெட்டை கொடுத்து எங்களை தாஜ்மஹாலுக்கு அனுப்பலனா இன்னைக்கு இந்த லைஃப் ஸ்டைல்லாம் எனக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. நான் இப்படி வாழ்றதுக்கு காரணமே உங்கள் அப்பா தான்ப்பா. அன்னைக்கு இந்த டிக்கெட்டை கொடுக்கும்போதே உங்கள் அப்பா என்ன சொல்லி தருமா கொடுத்தாரு, நீ உன் லைஃப்பில் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் உன்னுடைய ஆரம்பத்தை மட்டும் நீ மறந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி தான்ப்பா கொடுத்தாரு. ஆனால் நான் என்னுடைய ஆரம்பத்தை நான் மறந்துட்டேன், உங்கள் அப்பா ஒரு ஹீரோப்பா அப்படி இப்படின்னு அப்பாஸ் பயங்கர எமோஷனா ஹீரோவுடைய அப்பாவை பற்றி புகழ்ந்து பேச இந்த கதை வெளிவந்ததுக்கு அப்புறம் 2 குடும்பமும் இன்னமும் க்ளோஸ் ஆயிராங்க. தான் அப்பாவை பற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ திரும்பவும் தான் அப்பா கிட்ட வந்து பேசுகிறான். அப்படி பேசும்போது தான் இவனுடைய அப்பா பல விஷயங்களை எமோஷனாக ஷேர் பண்ணுறாரு. இந்த ஊரில் இவனுங்க எல்லாரும் என்னை பட்ட பேர் வச்சு கூப்பிடுவானுங்க, கிண்டல் பண்ணுவானுங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு நாளும் கவலைப்படுத்துனதே கிடையாது. ஆனால் ஒரு இடத்துல கூட நீ என்னை அப்பான்னு சொல்கிறதுக்கு அசிங்கப்பட்டதுக்க யோசிச்சிருக்க. ஆனால் நான் எப்பவும் என் பிள்ளைய பெருமையாக தான் பார்ப்பேன், எல்லாருக்கிட்டையும் உன்னை கை காமிச்சு அவன் தான் என் பிள்ளை அப்படின்ற மாதிரி பெருமைப்படுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பயங்கர எமோஷனோட பேச அவ்வளோதாங்க நம்ம ஹீரோ டோட்டலாக காலி. இவ்வளோ நாள் இந்த ஊருக்காரங்க பட்ட பேர் வச்சு பேசுனதை விட நாம் நம்ம அப்பா அம்மா புரிஞ்சுக்காம இவ்வளோ காயப்படுத்திருக்குமா அப்படின்ற மாதிரி பயங்கர எமோஷன் ஆகி அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். தான் லைஃப்லேயே அவன் ஹீரோவை பார்க்க வேண்டியது அவன் அப்பா தான் புரிஞ்சுக்கிறான். அந்த புரிதலோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஏதோ மக்களே, இந்த ஹாப்பிராஜ்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.